நீ மங்கையை பிறந்திடவே ஒரு மாதவம் செய்தாயோ, கோடி கனவுகளோடு பிடித்திட பிறந்தாயோ, பருவமாறிய என்னென்ன வெயிலா இருக்கு. யாராவது ஒரு டீச்சரை கூப்பிடணும். முதல்ல சோபனா டீச்சரை கூப்பிடுறேன் இரு. ஹலோ சோபனா, என்னப்பா பண்ணிட்டு இருக்கீங்க? எனக்கு கொஞ்சம் ஒரு டவுட் இருக்குது, உங்களை பார்க்கணும் இப்போ உடனே. ஒரு 5 minutes வந்து பிரின்ஸிபல் ரூம் வந்து பார்த்துட்டு போங்க என்ன. ஹலோ மேம், சொல்லுங்கள் மேம், என்னாச்சு மேம்? ஓகே மேம், இந்த வந்துடுறேன் மேம். இல்லைங்களா, நான் நடத்தினவரே படிச்சுட்டு இருங்க. பிரின்ஸிபல் மேம் கூப்பிட்றாங்க, நான் போயிட்டு வந்துடுறேன் சரியா? ஒரு 5 minutes ஓகேவாடா? மேம் நீ கம்மிங் மேம்? எஸ் கம்மிங்ப்பா, வாங்க வாங்க உள்ளே வாங்க. மேம் கூப்பிட்ருந்தீங்க, அதான் மேம் வந்துடுங்க. என்ன மேம் விஷயம்? ஒன்றாடா, நேற்று வந்து நீங்கள் எனக்கு வந்து மந்த்லி டெஸ்ட்டு சப்மிட் பண்ணல 10th அதான் என்ன எதுவும் சொல்லலை. நேற்றே நான் உனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தேன், எதுவுமே ரிப்ளையும் பண்ணலை. அதான் சரி இப்போ உன்னை கூப்பிட்டு எதுவும் பேசலாமேன்னு கூப்பிட்டேன்டா. சாரி மேம், நான் மெசேஜ் பார்க்கல. இன்றைக்கி போய் பார்த்துட்றேன் மேம். இன்றைக்கி நான் மத்தியானத்துக்குள்ளே சப்மிட் பண்ணிடுறேன் மேம். நேற்று கொஞ்சம் உடம்பு சரியில்லை, ஸோ அதான் மத்தியானமே போயிட்டேன். இன்றைக்கி எப்படினாலும் நான் சப்மிட் பண்ணிடுறேன் மேம். சாரி மேம் லேட் காணதுக்கு. சரி ஓகேடா, கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள். ஏன்னா டயத்துக்கு சப்மிட் பண்ணணும்ல எனக்கு, அப்போ தானே என்னோடய ப்ராசஸும் முடியும். சரி ஓகே கிளாஸுக்கு போங்களா. ஓகே தேங்க்யூ மேம். எக்ஸ்கியூஸ் மீ மேம், மே கம்மிங்? மேம், ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு ஸ்டாஃப் வந்திருக்காங்க. அவங்களுக்கு இன்றைக்கி தான் இன்டர்வியூன்னு சொல்லியிருந்தோம். அவங்க இன்றைக்கி வந்துட்டாங்க. இப்போ என்ன மேம் பண்ணுறது? எத்தனை மணிக்கு அவங்களுக்கு இன்டர்வியூ செக்ஷன் அலாட் பண்ணுறது? நான் நேற்றே சொல்லியிருந்தேன், நீங்கள் அதை பற்றி எதுவும் சொல்லலை. அவங்களும் இன்றைக்கி வந்துட்டாங்க மேம். என்னப்பா இப்போ வந்து சொல்கிறீங்களே, நான் எப்படி இப்போ இன்டர்வியூ செக்ஷன் வைக்கிறது? சரி ஓகே, நீங்களே இன்டர்வியூ எடுத்துடுறீங்களா? ஏன்னா இன்டர்வியூ எடுக்கிறதுக்கு வேறு ஆள் இல்லை இப்போதைக்கு, எல்லாருமே கிளாஸில் இருக்காங்க. நீங்கள் எடுத்துடுறீங்களாப்பா? மேம், எனக்குமே இப்போது 9th கிளாஸ் இருக்குது. அப்போது அந்த 9th கிளாஸ்க்கு வேறு டீச்சர் அனுப்புகிறீங்களா மேம்? அனுப்புகிறேன்ப்பா. தமிழ் டீச்சர் அனுப்புவோமா? நீங்கள் வந்து இப்போ இன்டர்வியூக்கு போங்க, நான் தமிழ் டீச்சரை கால் பண்ணி சொல்லிக்கிறேன். சரி ஓகே மேம், நான் இன்டர்வியூ எடுக்கிறேன் மேம். சரி ஓகே, தேங்க்யூ மேம். ஹலோ இலக்கியா மேம், நான் பிரின்ஸிபல் பேசுகிறேன். இப்போது நீங்கள் ஃப்ரீயாக தானே இருக்கீங்க? இப்போ வந்து 9th கிளாஸ்க்கு போகிறீங்களா? நம்ம சார் வந்து இன்டர்வியூ விஷயமா வெளில போயிருக்காங்க. ஸோ நீங்கள் இந்த கிளாஸ் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் கிளாஸ் உங்களுக்கு ஃப்ரீ டைம் கொடுக்குறேன், நான் அலாட் பண்ணுறேன். ஓகேவா மேம்? ஹலோ மேம், சொல்லுங்கள் மேம். ஓகே மேம், நான் இப்போது ஃப்ரீயாக தான் மேம் இருக்கேன். ஓகே மேம், நான் 9th கிளாஸ் போகிறேன் மேம். ஓகே மேம், தேங்க்யூ மேம். மே கம்மிங் சார்? எஸ் கம்மிங். குட் மார்னிங் சார். நான் தான் சார் இன்றைக்கி இன்டர்வியூக்கு வந்திருக்கேன் சார். சோஷியல் சயின்ஸ்க்கு டீச்சர் வேணும்னு வேக்கன்சி போட்டிருந்தீங்க. ஆமாம்ப்பா, சோஷியல் சயின்ஸ், அதே மாதிரி எக்ஸ்ட்ராவாக ஹிந்தி, அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா கோர்ஸும் உங்களுக்கு தெரியும் அப்படின்னாலுமே ஓகே தான். பட் ஓகே, இப்போது நீங்கள் இன்டர்வியூ வந்திருக்கீங்க, உங்களுக்கு எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது? ஸோ நான் 4 இயர்ஸாக சென்னையில் இருந்தேன். நான் வந்து சயின்ஸ், சோஷியல் சயின்ஸ், அதே மாதிரி கம்ப்யூட்டர் சயின்ஸ் 3 லாங்குவேஜ் எடுத்திருக்கேன் சார். தென் இப்போ எதுக்காக சார் சென்னையிலேருந்து மதுரை வந்திருக்கீங்க? எனி ரீசன்? ரீசன் இருக்குது சார். என்னோடய பொண்ணு வந்து இங்கே தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க மதுரையில். ஏதோ அவள் கவர்மெண்ட் ஜாப் பண்ணுறா. ஸோ அவளுக்கு இங்கே தான் ட்ரான்ஸ்ஃபர் கிடச்சிச்சு. ஸோ அவளுக்காக நாங்களும் மாறிட்டு வந்துட்டோம் சார். நாங்கள் ப்ரைவேட் காலேஜில் தான் ஸ்கூலில் ஒர்க் பண்ணுவோம். என் ஒய்ஃப் வந்து ப்ரைவேட் காலேஜில் ஒர்க் பண்ணுறாங்க டீச்சராக.
நான் வந்து ப்ரைவேட் ஸ்கூலில் டீச்சராக ஒர்க் பண்ணேன். எனக்கு இன்னும் இதுவும் இப்போ தான் இன்டர்வியூ வந்திருக்கேன் சார். ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ இங்கே தான் சார் வந்திருக்கேன். ஓகே ஓகே, உங்கள் பொண்ணு வந்து என்ன ஜாப் பண்ணுறாங்க? கவர்மெண்ட் ஜாப்பில் நல்லா எக்ஸ்பீரியன்ஸான பொண்ணா? இல்லை சார், போன இயர் தான் சார் அவள் வந்து கவர்மெண்ட் எக்ஸாமில் பாஸ் ஆனால் பேங்க்கில் ஒர்க் பண்ணுறா சார். ஓ ஓகே ஓகே, பேங்க்கில் ஒர்க் பண்ணுறாங்களா? சூப்பர் சூப்பர். சரி சார், இப்போ உங்களோட நேம் அண்ட் அதர் டீட்டெயில்ஸ் செல்ஃப் இன்ட்ரோ கொடுக்குறீங்களா? எஸ் சார், என்னோடய பேர் வந்து கார்த்திகேயன். நான் வந்து 4 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் சயின்ஸ், சோஷியல் சயின்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ் இந்த 3 சப்ஜெக்ட் எடுத்திருக்கேன் சார். அதே மாதிரி என்னோடய ஒய்ஃப் வந்து காலேஜில் ஒர்க் பண்ணுறாங்க ப்ரொஃபஸராக. என்னோடய பொண்ணு வந்து பேங்க்கில் கிளர்க்காக இருக்காங்க சார். 1 இயர்ஸ். மே கம்மிங் மேம். எஸ், கம் இன். Good morning, ma'am. My name is Karthikeyan. I am a new joiner in our school. Ma'am, நான் வந்து சயின்ஸ், சோஷியல் சயின்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் சப்ஜெக்ட்ஸ் ரிலேட்டடாக நான் 4 இயர்ஸ் சென்னையில் ஒர்க் பண்ணியிருக்கேன் மேம் ஸ்கூலில். அதே மாதிரி எனக்கு நாளையிலேருந்து சார் வந்து ஜாயின் பண்ண சொன்னாங்க. பட் என்னென்ன சப்ஜெக்ட்னு சொல்லலை மேம். அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயில்ஸ் நீங்கள் சொல்லுவீங்கன்னு சார் சொன்னாங்க. ஆமாம் சார், சூப்பர். நீங்கள் வந்து 3 சப்ஜெக்ட்மே எடுக்கிறீங்கனாலும் எடுத்துக்கோங்க. ஒவ்வொரு சப்ஜெக்ட்டும் ஒவ்வொரு மாதிரி நாங்கள் மந்த்லி சேலரி பேஸ் போட்டு கொடுத்துட்றோம். நாளையிலேருந்து கூட நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க சார். உங்களுக்கு ஜாயினிங் லெட்டர் வந்து ஆஃபீஸ் ரூமில் வாங்கிக்கோங்க. ஓகே சார், இன்றைக்கி ஸ்கூல் ஓவர் ஆயிடுச்சு, மணி 3:30 ஆயிடுச்சு. நீங்கள் நாளைக்கு வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே மேம், தேங்க்யூ மேம். நாளைக்கு மார்னிங் வந்துடுறேன் மேம். என்னங்க, இன்றைக்கி நம்ம ஷாப்பிங் போகலாமா? ஏன்னா நான் இன்றைக்கி எல்லா ஒர்க்கையும் ஃபினிஷ் பண்ணிட்டேன். அதுவும் இன்றைக்கி சாட்டர்டே வேறு. நம்ம 2 பசங்களையும் கூட்டிகிட்டு இன்றைக்கி நம்ம ஷாப்பிங் பண்ண போகலாம். ஓகேவா? சரி ஓகே செல்லக்குட்டி, இன்றைக்கி நான் உன்னை வெளியில் கூட்டிகிட்டு போகிறேன் ஷாப்பிங் மாலுக்கு. ஓகேவா? நீங்கள் 3 பேரும் ரெடியாகி நின்றுங்க. நான் ஒரு 5 மினிட்ஸ் ஒரு வேலை இருக்குது, வெளில போயிட்டு உடனே வந்துடுறேன். பிள்ளைங்களை ரெடி பண்ணி கரெக்டாக நின்றுக்கோ. ஒரு 5 மினிட்ஸில் வந்துடுறேன். ஓகேவா ஸ்ரீகுட்டி? சூப்பருங்க, நான் ரெடி ஆயிடுறேன். நீங்கள் 5 மினிட்ஸில் கரெக்டாக வந்துடணும். ஓகேவா? சரி ஓகேம்மா, நான் கிளம்புறேன் வெளில. என்னடி அம்மா ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்காங்க? புரியலையே, திடீர்னு டான்ஸ் எல்லாம் வேறு ஆடுறாங்க அப்பா முன்னாடி. என்னடி வந்துட்டீங்களா? அம்மா, என்னம்மா அப்பா எதுவும் வாங்கி தரேன்னு சொன்னாரா உனக்கு? டே, அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா. இன்றைக்கி நம்ம 3 பேரையும் ஷாப்பிங் மால் கூட்டிகிட்டு போகிறான் அப்பா. சீக்கிரம் ரெடி ஆகுங்கடா, அப்பா 5 மினிட்ஸில் வந்துடுவார். என்னம்மா சொல்ற? நம்ம அப்பா நம்மளை வெளில கூட்டி போறாரா? சூப்பர், ஐயா ஜாலிமா. டே, சீக்கிரம் போய் கிளம்புங்கடா. என்ஜாய் பண்ணது போதும், கடைக்கு போவேணாமா? அம்மா அம்மா போனம்மா, இந்த கிளம்பிட்டேம்மா. இல்லைங்களா, கொஞ்சம் சவுண்டு போடாமல் இருங்க. எல்லாரும் படம் பார்த்துட்டு இருக்காங்கல்ல, டிஸ்டர்ப் ஆகுதுப்பா. அக்கா தான்ப்பா கத்துக்கிட்டே இருக்கா, எனக்கே டிஸ்டர்பா இருக்கு. அவளை கொஞ்ச நேரம் வாயை மூடிட்டு இருக்க சொல்லுங்க.
அப்பா அக்கா திட்டிக்கிட்டே இருக்காப்பா பக்கத்தில் உட்காந்து அவன் பக்கத்தில் உட்கார வச்சுக்கப்பா. 2 பேரும் கொஞ்சம் சண்டை போடாமல் இருங்கடி. ஏண்டி படுத்துறீங்க? வெளியில் வந்து கூட நிம்மதியாக இருக்க முடியல, கத்திக்கிட்டே இருக்கீங்க. 2 பேரும் வாயை மூடலை. 2 பேர் காதையும் பிடிச்சி திருகி வெளியில் அனுப்பி விட்டுருவேன், பார்த்துக்குங்க. நான் பேசவே இல்லைம்மா, அவதாம்மா அவங்களுக்கா. சரி பிள்ளைங்களா, கொஞ்சம் 2 பேரும் அமைதியாக இருங்க, எல்லாருக்கும் டிஸ்டர்பாக இருக்கும்ல. வீட்டில் போய் மிச்சத்தை பேசிக்கலாம், சரியா? சுரக்கெடுத்த மக்காமலாம் போட்டே மாறி கொழுந்து கபத்தில் ஊற்றி போட்டுச்சு பிஸ்தா சும்மாகிரா சும்மாரி சும்மாகிராயா பிஸ்தா சும்மாகிரா சும்மாரி சும்மாகிராயா. ஒரு வழியாக படம் முடிஞ்சிச்சு. 2 பேரும் கத்திக்கிட்டே இருக்காங்கடி. உங்கள் பிள்ளைங்க தானே அப்படி தான் கத்திக்கிட்டு இருப்பாங்க. சரி வாங்க வெளியில் போகலாம். சரி வாங்க பசங்களா, வாங்க அடுத்து பீச் போகலாமா? ஜாலி ஜாலி, வாங்க பீச்சுக்கு போகலாம் சீக்கிரம்ப்பா. ஹே பீச்சுக்கு வந்துட்டோம், பீச்சுக்கு வந்துட்டோம். டேய் கொஞ்சம் கம்மியாக செட்டப் பண்ணுங்கடா. ஏன்டா அப்படி படுத்துறீங்க? மணி 1:30 ஆச்சுடா. 2 மணிக்கு சாப்பிட போகணும், சரியா? சீக்கிரம் விளையாண்டுட்டு 1/2 மணி நேரத்தில் ரிட்டர்ன் வரீங்க, இல்லை அவ்வளோதான். சரிடி சரிடி, என்னடி குழந்தைங்கள திட்டிகிட்டே இருக்க, கொஞ்சமாவது அவங்க என்ஜாய் பண்ணட்டும். பிள்ளைங்களா, 1/2 ஹவரில் கடைக்கு போகணும் லஞ்ச் சாப்பிட, சரியா? கொஞ்சம் சீக்கிரம் விளையாண்டுட்டு வாங்க பார்ப்போம். என்ன மேடம் இப்போலாம் ரொம்ப பிஸி ஆகிட்டீங்க, ஸ்கூல் ஒர்க் இருக்குது, பிள்ளைங்கள டேக் கேர் பண்ணுற, குக்கிங் பண்ணுற, ஆனால் புருஷனை மறந்துட்டு பார்த்தியா? ஏன் புருஷா இப்படி சொல்கிற? உன்னை நான் எப்படி மறப்பேன் சொல்லு? என் செல்ல குட்டி, என் பட்டுக்குட்டி, உன்னை நான் மறப்பேனா? உன்னை மறப்பேனா நான்? எனக்கு கொஞ்சம் ஒர்க் விஷயம் அதிகமாகிடுச்சு. ஸோ அதனால் அந்த விசியில் உங்களை கொஞ்சம் மறந்துட்டு நினைக்கிறேன், எனக்கே தெரியல. என் தங்க குட்டியை நான் எப்படி மறப்பேன்? நான் அப்பெல்லாம் மறப்பேனா? மறக்கவே மாட்டேன். என் தங்கம். ஹே பாத்தியாடி, அப்பாவும் அம்மாவும் ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்கடி, நம்மளை இங்கே அனுப்பி விட்டுட்டு. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். மறக்காமல் எங்கள் பேஜுக்கு ஒரு ஹாய் சொல்லிட்டு போங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பட்டனை தட்டிடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களுக்கு ஏதாவது குவரிஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க.